4000 கோடி 2000 கோடி கொள்ள. அது மாதிரி மருத்துவத்துறையா அவர் சொல்லியிருக்கா அவர் யாரு சுப்பிரமணியன், நாங்க ஜீரோ வெளியூல இருக்கோம், கஞ்சா அப்படின்னு எதுவும் விற்கலங்கிறாரு. 24 மணி நேரம் கஞ்சா விற்குது அப்படின்னு விற்குது. ஆஸ்பத்திரியில் போய் முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. சுகாதார டிபார்ட்மெண்ட் எதுக்கு ஒரு அமைச்சர் தேவையே கிடையாது. 20 நாளும் மதுபானங்கள் விற்குது, காசுறவங்களுக்கு தான். எல்லாமே இப்படி இருக்கிறனால மக்களுக்கு வெளிப்படையா தெரியல சார். இந்த ஒரு பொங்கல் பரிசு கொடுக்குற, நீ என்ன கொடுக்குற? இலவசம் பாட்டியா? நீ ஏன் இப்ப கொடுக்குற? இலவசம் கொடுக்குற? எவன் காசு எடுத்து எவன் பேர போடுறது? எல்லாம் தப்பு. எல்லாம் உழைச்சு சாப்பிடுவான். நீ எல்லாத்தையும் மந்திரிகளுக்கு சார், எல்லா மந்திரியும் அதிக அளவு கொள்ள எடுத்து வச்சிருக்காங்க சார். இதை மத்திய அரசு கேட்கறது இல்லை. இதெல்லாம் கேட்கணும், தடுக்கணும், எதுக்கணுங்கிறதா எங்களுடைய கொள்கையை. செந்தமிழ் சீமா ஒவ்வொரு மாவட்டத்தை வரை நாங்கள் பேசுவோம். இன்னைக்கு சாதாரண ஒரு பாமர மக்கள் போய் கேட்டீங்கன்னா அதை கொடுத்தாரு ஸ்டாலின், இலவசமா பஸ்ஸை கொடுத்தாரு, பஸ் நிற்கிறது இல்லை. நீ 1000 ரூபாய் கொடுத்து பிடிங்க பாருங்க, எல்லாத்தையும் விலை ஏறி போச்சு. இன்னைக்கு எல்லாத்துலயுமே A to Z விலைவாசி சார். நீ எல்லாம் இடம் வாங்க முடியுமா? நீ எப்படி வீடு கொடுப்போங்க, எப்படி கார் கொடுக்கோங்க? எல்லாம் திருட்டு பேசக்கூடாது, உண்மையா பேசணும். நிலைமை இல்லை சார், எல்லாம் அரசியல்வாதிகளை கையில இருக்கு. இதெல்லாம் இவெல்லாம் நடுரோட்டை விட்டு சுடணும். என்ன பேச்சு? அது ஒரு அதான் வரைக்கிறது. நீ என்னதுக்கு இருக்கிற? அதுக்கு தான் நாங்கள் செந்தமிழ் சீமானை என்ன தவறா நினைக்க. இன்னைக்கு பாருங்க, கண்ணை நகருக்கு போராட்டம் பண்ணோம். இன்னைக்கு கண்ணை நகரோட மக்களை கேட்டாங்க, நான் நடிகர் தான் ஓட்டு போடுவேங்கிறான், ஸ்டாலின் தான் ஓட்டு போடுங்கிறான். இன்னைக்கு யாரும் பூக்கு அம்மாவை போய் கேட்டா அவர் 1000 ரூபா நொட்டுறாரு, இலவச பஸ் விடுறாரு அப்படிங்கிறான். எவன் விட்டு காசு? நீ எப்படி இலவசமா கொடுக்குற? கலைஞர் சொத்தையா கொடுக்குற? கலைஞர் சம்பாதிச்சதையா கொடுக்குற? கேட்ட கேள்விக்கு பதில். இன்னைக்கு இலவசங்கிறது தமிழ்நாடு அரசுல எல்லா துறையிலும் உள்ள பணத்தை நீ வாரி வழங்குறதுக்கு உனக்கு என்னடா ஐடியா? 1 டன் இதை க்ளோஸ் பண்ண சார். 110 விதியை இவங்க பயன்படுத்துறாங்க. 110 விதியை பயன்படுத்தி எந்த பொருள் எது கொடுத்தாலும் எதிர்கட்சி எடப்பாடி கேட்கறல. நீ ஏன்டா நீ இது வருங்க எடப்பாடி இந்த 65 MLA நீ மைகா புடுங்குறியா? நீ கேட்கலாம் இல்லையா? ஒவ்வொரு திட்டம் ஸ்டாலின் போடுறான்ல, இது சரி வராது, இதை நிப்பாட்டு அப்படின்னு கேட்கலாம்ல. நீ 5000 ரூபா கொடுக்க போறாங்களா? 5000 ரூபா எங்க கொண்டு சேர்க்க போற? ஒரு கார்டுக்கு 5000 ரூபா 3000 கொடுக்குறப்பா எல்லாத்தையும் பிச்சைக்காரனா வச்சிருக்கான் சார். இன்னைக்கு வர என்ன சேலை தர வேஸ்ட் அவனை கூடியாதுறான். சாப்பாடு வழி இல்லையா? நீ யாரையா கொடுக்கறது சார்? ரேஷனை பிரிட்டிஷ்காரன் கொண்டாந்தான் சார். தமிழ் இந்தியாவுக்குள்ள ஒரு 5 லட்சம் பேரை இவங்க எல்லாமே திருட்டுத்தனம். ஐயோ, திராவிட ஆட்சி 76 வருஷங்கள் எல்லாத்தையும் அடிமையாகி முட்டையா ஆக்கி எல்லாத்தையும் போதைக்கு அழிவு பண்ணிருச்சு. இதை கேள்வி கேட்க ஆள் இல்லை. ஒரே ஆள் சீமான் தான் கேட்கிறாரு. அதை சாதாரண பாவமரம் நமக்கு புளிக்கல. ஒரு ஆட்டோக்காரனை போய் கேட்டாக்க இந்த மாதிரி ஸ்டாலின் தான் 1000 ரூபா கொடுக்குறாரு, நல்ல நிதி உதவி கொடுக்குறாங்கிறான். அந்த ஆட்டோ வாங்க போனே 40% வரி கொடுக்கணும். ஒரு ஆட்டோவுக்கு 40,000 ரூபா வரி கட்டலாம், GS வரி. அது யார்? மோடி அரசு கட்டுது. உனக்கு அறிவில்லை? நீ ஆட்டோ ஓட்டுற, அதை நம்பி ஒரு குடும்பம் படைக்கிற. அப்போ உனக்கு சலுகை இருக்கா? நீ சிலிண்டர் எடுத்துக்கிட்டாங்க 29% ஸ்டாலின் அரசு பறிக்கிறான். நீ 100 ரூபா குறைக்கணும், குறைச்சியா? கனிமொழி நீ என்ன சொன்ன? 2018 நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் மதுபான கடையை நிப்பாட்டுவோம், எல்லாம் விதவி உலக நாட்டிலே விதவி ஆயிடுச்சு. இந்தியாவிலே அதிக விதவி தமிழ்நாட்டுன்னு சொல்லல சார். திருப்பூருக்கு பக்கத்தில் ஒரு மாநாடு போட்டாங்க, பெண்கள் மாநாடு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்ணாப்பட காசு கொடுத்து பேச சொல்றாங்க சார். புரியுங்களா? வீட்டுல புருஷன் வேலைக்கு போறது இல்ல, பொம்பளை ஆள் வேலைக்கு போகுது. என்ன ஆட்சி செய்யற நீ? நீ என்ன கனிமொழி தரவா பேசுற? நீ எதை பத்தி சாதனை பத்தி பேசுற? உனக்கு ஃபேக்டரி, அதாவது காமராஜ் காலத்துல இருந்த சக்கர ஆலையா செய்யற ஆராய ஆலையா மாத்தினியா இல்லையா? கனிமொழி உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஏன் தூத்துக்குடி இதெல்லாம் எடுத்ததே கலைஞர். நீ எப்படி உன் பேரை போடலாம்? இதுக்கு பதில் சொல்லி சாதாரண ஆள் நான் கேட்கிறேன். நீ என்னை வெட்ட வர குத்து சார். எனக்கு பல பிரச்சனை சார். DMK இருந்து தவேகாவில இருந்து இது உங்களுக்கு BJP இருந்து பயங்கர எதிர்ப்பு. அதை பத்தி எனக்கு கவலை கேட்டேன். உண்மையை சொல்றது, நீ எல்லாம் மணிக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்குமா? தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் அழியுது. தமிழ்ல 35% குடியாரன் ஆகிட்ட. இதுக்கு என்ன பதில் இருக்கு? சுப்பிரமணியன் நீ சொல்ற நீ கஞ்சா விற்கல அப்படின்னு விற்கல. 24 மணி நேரமும் மது போதை கிடக்குது. இது யார் கேள்வி கேட்கறது? நான் கேட்ட கேள்வி ஸ்டாலின் உனக்கு சுயநினைவு இருக்கா? இதெல்லாம் உங்க கையில போலீஸ் இருக்கு, நீ கண்டிப்பா அதை நடத்தலாம். டைமுக்கு போடுற மதுபான கடைக்கு ஏன் டைம் போடுற? 24 மணி விற்கிறது போடியா? எல்லாம் முட்டாள் ஆக்கிட்டு இருக்கியா? நீ என்ன இலவசம் கொடுக்குற? எதுவுமே கொடுக்காத. உன் மந்திரி சகாக்கள் 4.5 ஆண்டுகள்ல பல 1000 கோடி கொள்ள, ஜெகலட்சன் 3 லட்சம் கோடி, இதே கனிமொழி 2000 கோடி எடுத்துக்க. ஏபாவில் ரெகுபதி கனிமொழி துறை ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கிறான். போட்டோ போட்டுக்கிட்டு அவருக்குள்ள சொத்து மதிப்பு 5 கிலோமீட்டர் காலேஜ் இருக்கு. எப்படி 1,50,000 காலேஜ் கட்ட முடியும்? இதை யார் கேட்கறது? கேட்கிற ஆளு எல்லாம் ஒன்னா போயிட்டாங்க சார். சார் மத்திய அரசுக்கு அடிமை சார். தமிழ்நாடு அரசு கூட அரசு அடிமை. இதை கேள்வி கேட்கணும். தமிழ்நாடுங்கிற மறுபடியே கொண்டு வரணும்னா செந்தமிழ் சீமான் ஒரு ஆள் தான் தேவை. ரொம்ப பேர் சீமானை ஏத்துக்கல. இன்னைக்கு ஏன்னா எல்லாம் அடிமை ஆகிட்டான். 1000 ரூபாய் கொடுத்து சோத்தை கொடுத்து ரேஷன்ல நிக்க வச்சு என்ன சேலா கொடுக்குற? வேசி தைக்கிற, பொங்கல் போதிக்கிற. நாங்க பொங்கல் வைப்போம், நீ மைண்ட் ஒழுங்கா ஆட்சி செய்ய. நீ எல்லாத்தையும் எல்லாம் சார். கரண்ட் பில்லு எடப்பாடியில் 4.5 லட்சம் கோடி கடன், 12 லட்சம் கோடி கடன். இதுக்கு என்ன ஆட்சி? நீ நல்ல ஆட்சி சொல்றீங்க, என்ன உத்தரவாதம் சொல்லி நீ பாப்பான். இப்ப 12 லட்சம் கோடி கடன். கார்பரேஷன் உள்ள எல்லா பசங்க அடகுல இருக்கு பேங்க்ல. உண்மையா பொய்யா? நீ சிவசங்கர் நீ என்ன சொல்ற? தமிழ்நாடு போட நீண்ட சிவசங்கர்கிட்ட கேட்கிறாங்க பேட்டியாளர், தமிழ்நாடு அரசை நீ ஏன் எடுத்தன்னு கேட்கிறாங்க. பேரு நீளமா இருக்குன்னு சொல்றான். உனக்கு அறிவுக்கா? 37 மாவட்டம், கன்னியாகுமரி, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி நீளமா இருக்கு. பாதியை பிரிச்சிருவோமா? பாதியை பிரிச்சு சீமான் ஒப்படைச்சிருவோமா? என்ன அறிவு கூர்மையா பேசுற? பைசல் பண்ணியா நீ? நீ ஏன் தமிழ்நாடு பேரை எடுத்த?
அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு. எடப்பாடி மைதா புடுங்கிறியா நீ? கேட்க முடியாது சட்டமன்றத்துல. நீ தமிழ்நாட்டு பக்கத்துல ஓட்ட வர்ற சொல்லுங்க. தமிழ் திருநாள் பொங்கல திராவிட பொங்கல்னு இப்போ இந்த திராவிட தமிழ் தேசிய நாடு சார். இங்க இருக்கல மண்ணு வளம் மலை வளம் மண்ணை நம்பி மரம் இருக்கு கண்ணே சஞ்சலான ஒரு பாட்டு வர வரியே இருக்குது. புரியுங்களா? அதாவது மண்ணானாலும் திருச்சொந்தியில் மண்ணாவே மரமானான் பல முதல் சொல்லி மரவான் மரத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு. இது தமிழ் தேசியம் தமிழ் கலாச்சாரம். வந்தவன் போனவெல்லாம் இன்னைக்கு வந்து நாட்டை குடிச்சோராகிட்டு இருக்கான். திராவிடனுக்கு தமிழ் தேசத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ரொம்ப பேர் அடிமையாகிட்டான் குடிகாரன் ஆகிட்டான். உங்களுக்கு வந்து நாங்க விவசாய நிலங்கள் இல்ல. அந்த விவசாய நிலம் எல்லாம் கூறு போட்டுட்டான். நீ வந்து அந்த ரைட்ஸ் அதாவது சார் ஒரு மாவட்டத்தை அந்த கலெக்டர் ப்ராடு அந்த டிஆர்ஓ ப்ராடு விளைநிலத்தை நீ ரியல் எஸ்டாடா போடுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ கேட்கணும்ல. கேட்காம போட்டுறாங்க. இன்னைக்கு எல்லா நிலமும் காசா கிராண்டு எஸ்கொயர் ஜி ஸ்கொயர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பல ஆயிரம் ஏக்கர் இருக்கு ஒரு மந்திரிக்கு. இதை சுட்டரிக்க முடியுமா? நீ மூர்த்தி பதிவுத்துறை மூர்த்தி நீ இந்த சர்ச்சைகள் பண்ணியா? ஒவ்வொரு மாவட்டத்துறை பதிவுத்துறையில எவன் பேர்ல எவ்வளவு நல்லா இருக்குன்னு நீ புட்டு சுட்டறிக்கை காட்டு கணக்கு காட்டு பார்ப்போம். இது நல்லாச்சுன்னு சொல்றதுதான் தேவையில்லாத வேலை. யாரோ இன்னைக்கு நாட்டு ஆள்றான் தகுதி இல்லாதவனா 1000 ரூபாய் பணத்துக்கு வேண்டி இந்த மக்கள் எல்லாம் அடிமையாயிட்டாங்க. இதெல்லாம் மாற்றுக்கிறது கொண்டாடும்போது செந்தமிழ் சீமானா நம்ம திருமுனை பிரச்சாரம் பண்ணணும். நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. சாதாரண காரணம் இல்லை. இடையில ஒரு திரைவாசி வந்துட்டான். நம்மளுடைய அடிப்படம் பேசி பட்டம் பட்டல் 15 வருஷமா கஷ்டப்பட்டது கொஞ்சமா டிஸ்ட்ராய்டு ஆகக்கூடாது. இந்த மக்களை குடிகாரன் ஆகிட்டான். இதுக்கெல்லாம் மாற்று வழி கொண்டாடும்போது சீமானா இது மாதிரி பாருங்க நீங்க கூட்டம் நீ 10 பேருக்கு காசு போடு. எங்கிட்ட காசு இல்லை. உங்களுக்கு எப்படி காசு வரும்? எல்லாமே கஷ்டம். இந்த மாதிரி காலகட்டம் தமிழ்நாடு மறுதிருப்பி இவ்வளவு போராட்டம் பண்ணி பிரிட்டிஷ்காரன் நம்ம எடுத்தோம். இப்போ இந்த கொள்ளைக்காரன் இருந்து நம்ம நாட்டை பிடிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. திருமுனை பிரச்சாரம் மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணணும். எல்லாரும் குடிகாரன் ஆகிட்டாங்க. எந்த கேள்வி கேட்டால் சரியான பதில் இல்லை. கோயிலுக்கு இன்னைக்கு போனீங்கன்னா அது கோயிலில் நுழையிற கட்டணம் போடுறான் சேகர் பாபு. இதே கிறிஸ்டின் கோயிலுக்கு போனால் இலவசமாக பார்க்கலாம். இஸ்லாமியர் கோயிலுக்கு போனால் இலவசமாக பார்க்கலாம். நீ என்ன மயிறு காசு போடுற? தேவஸ்தான சொத்தெல்லாம் அங்கீகரிச்சிரு. அதே கோடான கோடி கொள்ள நில. அதாவது இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா வெள்ளத்துக்கு 4000 ரூபாய் மத்திய அரசு கொடுத்தான். அந்த 4000 கூட எவன் தின்னானே தெரியல. ஏவா வேலு நீ உனக்கு வந்து நீ உனக்கு மினிஸ்டரா இருக்க சொன்னா நீ போய் திருவண்ணாமலை போய் என்னடா அணை கட்டுற? அணை கட்டிய 16 கோடி எங்க? அணை இடிஞ்சு போச்சு. அது யார் மேல குற்றவாளி? யார் அரெஸ்ட் பண்றது? யார்கிட்ட கொள்முதல் பண்றது? தேவையில்லாத வேலை. அதே 1957 திருவண்ணாமலை கருமையூரர் காமராஜர் 3 கோடியில கட்டின சாத்தனூர் டேம் இன்ன வரை நிலைமை நிற்குது. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ்காரன் கூட சில கட்டமைப்பெல்லாம் விவசாயிகள் செஞ்சு வச்சுட்டு போனான். பெண்ணிக்கு முல்லை பெரியாறு விவசாய நலம் பெற 6 மாவட்டத்துக்கு அந்த ஒரு டேமை கட்டினா சொந்த செலவுல. இங்க உள்ள கொள்ளக்காரனா பறிக்கப்பட வேண்டும். இவங்களோட ஆட்சி முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுக்கு மக்கள் தான் சார் காரணம். மக்கள் பாதி பேர் வந்து விழிப்புணர்வு இல்லை. மக்கள்னாலதான் ஆட்சி மாற்றம் வரும். இந்த மக்கள் என்னைக்கு சிந்திக்கிறாங்களோ இலவசம்னா யாரு சார்? ஒரு அரசு பணத்தை எடுத்து இலவசமா கொடுத்தீங்கன்னா உன் கட்சிக்கு சாதகமான பணம். இதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க கூடாது. தேர்தல் ஆணையம் பிராடு. நான் முழுமையா சொல்லுவேன். விஜய் தான் மாற்று அரசியல் ஒரு சிலர் சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து சார்? விஜயை பத்தியே பேச வேணாம் சார். ஏகப்பட்ட போனு எனக்கு பெரிய டார்ச்சர் இருந்தா நான் சொல்லி வரேன். விவரத்தை கேட்டுக்கங்க சார். அவர்கள் தமிழர்கள் தலைமையை தான் நான் திட்டுவேன். அவங்க எல்லாமே தமிழர்கள். ஏன்னா எனக்கு அதை எம்ஜிஆர் போல எல்லாம் நினைக்க முடியாது. எம்ஜிஆர்னாக்க சாதாரண ஆளு கிடையாது. நவலப்பட்டில் கண்டியில் 1917 பிறந்து சோத்துக்கு வழி இல்லை. இதே கும்பகோணத்தில் வந்து இருந்து பாய்ஸ் கிளப்பில் சோத்துக்கு வேலை பார்த்து ஸ்டெப்பா 1950 1917 பிறக்கிறா. 27 நாடகம் 37 சினிமா துறை 47 திராவிட கழகத்துக்கு பேச்சாளர் 57 இவர்னால தான் கலைஞர் அவர் குளித்தலை ஜெயிக்கிறார். எம்ஜிஆர் இல்லைன்னா திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே கிடையாது. திராவிட கழகத்தை பெரியார் தான் கொண்டாந்தாரு. காங்கிரஸ் பிம்பத்தை உடைச்சு. இதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வரேன். நம்மளை ஏழ்மையா நம்ம முட்டாள்தனமா அடிமையாக்கிட்டே இந்த காலம் கட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முற்றுப்புள்ளிக்கணும். செந்தமிழ் உண்மையை பேசுறாரு, விவரத்தை பேசுறாரு. இதெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் புத்தகத்திலே வரல. தமிழ்நாடு பாரா புத்தகத்திலே வரல சார். இதெல்லாம் மறைக்கப்படுகிறது. பெரிய பெரிய ஹிஸ்டாரிக்கமானாக மறைக்கப்பட்டு இவங்க எல்லாமே கலைஞர் குடும்பத்தையே கொண்டு வராங்க. கலைஞர் யூஸ் கலைஞர் இந்த நாட்டுக்கு என்ன சேவை செஞ்சாரு? இவர் செக்கல் தாரா இல்ல போராட்ட தியாகியா? இது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் இந்த அறிவாலயம். நான் என்ன சொல்றேன்னா உன் பேரை போடாத. போட ரைட்ஸ் இல்ல. நான் என்ன சொல்றேன்? யார் பேரையும் போடாத. ஹிஸ்டாரிக்கல் பேரை தான் போடணும். அதுக்கு தான் நான் உண்மையா போராடுறேன் சார். மக்கள் படிச்சவங்களும் விவரம் தெரியும். இதே யங்ஸ்டார் பிள்ளைங்களுக்கும் விவரம் தெரியல. எல்லாம் பண்ணா சினிமா துறையில போய் அடிபட்டுட்டாங்க. சினிமா துறையில 10 வயசுல இருந்து மரியாதை விஜய் வந்தேன்னு சொல்றாரு. ஏற்றுக்கூடிய விஷயம். இவர் பிரசன்ட்ல அவர் கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல வாங்குறாரு. இன்கம் டாக்ஸ் ஹோல்டர். அவர்கிட்ட இருக்கக்கூடிய கார்கள்லாம் நீ பார்த்தீங்கன்னா BMW, Audi 1, Audi 2, ரோயல்ஸ் ராய்ஸ் இதெல்லாம் வந்து சாதாரண கார் இல்லை. பிளைட் சொந்தமா 200 கோடியில வச்சிருக்காரு. அதே எம்ஜிஆர் வில்லியர்ஸ்ங்கிற ஜீப் 60,000 ரூபாய். எம்ஜிஆர் நீ கம்பேர் பண்ணாத. 69 எம்ஜிஆர், 77 எம்ஜிஆர், 69 அண்ணாதுரை ஃபார்முலா நீ போடாத. அண்ணாதுரை என்ன சொன்னாரு? ஆட்சிக்கு வந்தால் 1 ரூபாய்க்கு அரிசி போடுவோம்னு சொன்னாரு. உடனே ஜெயிச்சாரு. கிட்டத்தட்ட 133 தனி மெஜாரிட்டில ஜெயிச்சாரு. எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னால ஜெயிச்சாரு.
ஆட்சி அமைச்சர் ஐஎஸ் எல்லாம் கூப்பிட்டு ரூபாய்க்கு அரிசி போட முடியும், எனக்கு போடணும், என்ன ஃபண்டு இருக்குன்னு கேட்கிறாரு. சார் ஃபண்டு இல்லை, ஐஎஸ் ஏன் சொல்றோம் ஃபண்டு இல்லை, நம்ம மதுபான கடையை திறந்து விட்டா செய்யலாம்னா, நான் மக்கள்கிட்ட உதவ வாங்கினாலும் பரவாயில்ல, நான் மதுபான கடையை திறக்க முடியாதுன்னு சார். இதே மாதிரி தான் ராஜேஷ் சொன்னார். திருட்டு இந்த திராவிட கழக எம்ஜிஆர் வந்து அண்ணாதுரை செத்ததுக்கு அப்புறம் கலைஞர் போய் காலில் விழுகிறார், எம்ஜிஆர் காலில், எனக்கு இந்த பதவி வாங்கி கொடுக்கணும். அடுத்த நெடுஞ்செழியன் நல்லா கேட்டுக்கங்க. இதை என்னன்னாக்கா எஸ்.எஸ். ராஜேந்திரன் சினிமாத்துறையுடைய லீடர், அவர் ஒப்புதல் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எம்ஜிஆர் எஸ்.எஸ்.ஆரை கன்வின்ஷன் பண்ணி கலைஞருக்கு இதை வாங்கி கொடுக்குறாரு. ஆண்டில் பல கொள்ள இதுக்காண்டி எம்ஜிஆர் என்ன பண்ணுறான்னா மனாஞ்சில் மன்னனை கூட்டிகிட்டு இந்திரா காந்தி அம்மா கிட்ட போய் சர்க்காரிய கமிஷனை போடுங்கன்னு சொல்கிறாரு. புரியுங்களா? இது எல்லாமே காலத்துக்கு அப்பாற்பட்டது. அதனால எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றோம்னா நாங்கள் தான் பண்ணுறோம். எம்ஜிஆர் விட்டு சென்ற கொள்கையை ஒரே செந்தமிழ் சீமான் ஒரே ஆள் தான் நடைமுறையில் பார்த்து முடியாது, யார்ட்டையும் அடிப்பணியலை செஞ்சல லாவணியில் நாங்கள் ஆட்சிக்கு வரும், 1,50,000 சம்பளம் அரசியலில் சம்பாதிக்கப்படும், பறிக்கப்படும், எல்லாத்துக்கும் வருமான வரவுல கொண்டு வருவான். இது தமிழ் தேசம் தனி தேசமா இருக்கு சார். இந்தியாவோட சேர்ந்து இப்போ என்ன தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா ஒரே தேசம் மட்டும் தேசம் கொண்டு வந்தான். யாரும் எதிர்கட்சி வந்து இப்போ வந்து விஜய் கேட்கலாம், எடப்பாடி கேட்கல, அது மேலே குற்றம், மிதின் மேலே குற்றம். 12 பேரை ஸ்டெர்லைட் ஆலையை போது சுட்டு சொல்லலாம். உனக்கு அறிவு இருக்கா? ஸ்டெர்லைட் ஆலை வேதாம குழுமம் கிட்டத்தட்ட 25 கிராமங்கள் அதனால பொழைச்சாங்க. இந்த ஃபேக்ட் எங்கே போயிடுச்சு? எல்லாமே மோடிக்கு போயிடுச்சு, மோடி ஏரியாவுக்கு போயிடுச்சு சார். மோடி ஏரியாவில் குஜராத்தில் மதுபான தடை செய்யப்பட்டதுக்கு ரபேல் உதிரிபாக தயார் பண்ணுறது குஜராத், ஒரே போயிங் அமெரிக்காக்காரன் பிளைட் கம்பெனிக்காரன், அதுவும் அவன் தான். அது மாதிரி சுகை எல்லாமே அங்கே கொண்டு போயிட்டான். போய் எம்பிஆர் என்ன பண்ண? தூத்துக்குடி வரலாறு ஜெயின் சார்ஜ் கோட்டை, செந்தமிழ் சீமான் தகுதியானவர், கோட்டையில் குறைந்து ஒரே தமிழ்நாட்டில் அவர் தான். காரணம் என்னன்னாக்கா 1640 செயின் சார்ஜ் கூட பிரிட்டிஷ்காரன் வந்து அந்த இடத்த கொஞ்சம் குத்தகைக்கு எடுக்கிறான். குத்தகைக்கு எடுத்து அது கட்டுமானி பண்ணி அந்த ஜெயின் சார்ஜ் கோட்டை இவன் தான் கட்டுறான். கட்டும்போது வேலையாள் தேவை. அப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வேலையில் பணியமர்த்தி அப்போ 15,000 பேர் சென்னையில் பட்டணத்தில் வந்துடுறாங்க. அப்போ தொழில் கூடமாக பிரிட்டிஷ்காரன் ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி பக்கத்திலே ஜெயின் சார்ஜ் ஸ்ட்ரீட்னே அவன் தான் உருவாக்குறான். எதுக்கு சொல்ல வரனா, பிரிட்டிஷ்காரன் கூட இன்னைக்கு நம்ம எதிர்த்தோம், ஆனால் அவன் கூட நல்லது கிட்ட எல்லாம் நாட்டுக்கு நல்லா செஞ்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி வந்து விவசாயத்தை சார்ந்த தொகுதி. விவசாயி இன்னைக்கு ரொம்ப கஷ்டம், சாப்பாடுக்கு வழி இல்லை, விவசாயமே நலிவடைந்து போச்சு. அவங்களுக்கு சாதாரண சப்போர்ட்டாடான கிடையாது. சொல்கிறவங்களுக்கு புரியுங்களா? அதனால செந்தமிழ் சீமான் இன்னைக்கு வந்து மண் வளம், மழை வளம், நீர் வளம், கடல் வளம் பற்றி மையமாக வச்சு தான் இது தமிழ்நாடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நாடு சிறப்பான ஒரு கண்ட்ரின்னு வளைகுடா நாட்டில் ஒரு இஸ்லாமியர் சொல்கிறான். என்னன்னாக்கா உலகத்திலே தமிழ்நாட்டில் தான் காலு பட்டா தொட்டு கும்பிட்ற நாடு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக சொல்கிறான். அது மாதிரி நம்மளுடைய 1912 கூட நம்ம தமிழ் தேசியத்துக்கு ஆதரித்து பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணால் நோட் அடிக்கிறான். சொல்கிறோம் புரியுங்களா? இது மாதிரி நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஏரியாவாக தொடர்ந்து இன்னைக்கு கூட்டத்தை போட்டு இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு என்ன நிலவரம், தமிழ்நாடு நிலவரம் என்னன்னா அதெல்லாம் பாதாளத்தை போயிடுச்சு. இலவசத்தை வாரி வாரி கொடுத்து எல்லாத்துலேயும் விலைவாசி ஏறி போச்சு. அதாவது 2001 எடப்பாடி ஆட்சி ஆளும்போது 4,500 கடன், தமிழ்நாடு அரசு 4,500 கடன். ஆனால் இப்போ 4.5 ஆண்டுகள் ஆளுநோன்னா 12 லட்சம் கோடி ஆளுகின்ற அரசு, திராவிட கழக அரசு 12,000 கோடி கடனில் இருக்குது. எல்லாத்துலேயும் விலைவாசி ஏறி போச்சு. கரண்ட் பில் அன்னைக்கு எடப்பாடி ஆட்சியில் வந்து 200 ரூபா, இன்னைக்கு 1000 ரூபா. அன்னைக்கு 40 ரூபாய்க்கு வித்த அரிசி இன்னைக்கு 80 ரூபா. சொல்லுவா புரியுங்களா? அதாவது இன்னும் ஹிஸ்டாரிக் பிளேஸ் எல்லாம், அதாவது வெளிநிலையத்தெல்லாம் எல்லாத்தையும் விலை பட்டா போடுறான். நான் என்ன சொல்றேன்னா, அந்த கலெக்டர் குற்றவாளி, அந்த டிஎஸ்பி குற்றவாளி, அந்த டிஆர்ஓ ஆர்டிஓ எல்லாம் கொல்ல கூட்டக்காரங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பெரியசாமி, நீ சுட்டறிக்க முடியா? ஒவ்வொரு மாடத்தில் உள்ள விவசாயத்தை விற்காதுன்னு நீ என்ன ரியல் எஸ்டேட் பண்ற? சரியான சட்டத்திட்டம் இல்லை சார். காசை கொடுத்து ஓட்ட வாங்கலாம் திராவிட கழகம். என்ன சார், கலைஞர் கூட பரவாயில்ல சார், இவன் திருட்டு பயலா இருக்கான் சார், ரொம்ப போர்ஜரியா இருக்கான் சார், எல்லாத்துலயும் இவருக்கு ஆட்சியாளர் என்னன்னே தெரியல. இன்னைக்கு விழிஞ்சா ஒரு போராட்டம். ஏதோ துப்புரவு தொழில், இந்த நாட்டுக்கு தேவையான துப்புரவு தொழிலாளர் பணி நியமனம் பண்ண பிரைவேட்ல நீ விடுறா? உனக்கு என்ன இருக்கா? போய் உன்னுடைய சீட்டை பிரைவேட்ல விடு. தலைமை அதாவது சிஎம் சீட்டை பிரைவேட்ல விடு. பிரைவேட்ல அதாவது சார் சுதேச இந்தியன் பொருளை வாங்கன்னு என்னதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண? அதை இங்க படிச்சவனுக்கு இங்க உள்ள வேலை இல்லைன்னு நீ ஏன் பிரைவேட்ல விடுற? இது மாதிரி எல்லா துறையும் பிரைவேட் ஆகிருப்போம் சார். மத்திய அரசும் அதே மாதிரி தான் பண்ணுது. அதனால இன்னைக்கு வாழ்வாதாரம் எல்லாம் தனி மனிதன் கையில, கார்பரேட் கம்பெனில போயிடுச்சு. அந்தானி அபானி மாதிரி தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் உருவாகிட்டாங்க. புரியுங்களா? அது எல்லாமே அமைச்சர் சார்ந்தா இருக்கு. ஒவ்வொரு துறையும்